ஆட்சியில் பங்கு ஒதுக்குவது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காங்கிரசிடம் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் என கூறியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா அடிக்கடி தமிழ்நாடு வருவது கூட்டணி கட்சிகள் மற்றும் மக்களின் ஆதரவு உள்ளிட்ட அனைத்தையும் பார்த்து முதலமைச்சர் புலம்புகிறார் என தெரிவித்துள்ளார். ஒரே ஒரு மருந்து தர்றேன், எல்லா நோயும் அது மாதிரி இந்த ஆட்சி மாற்றம் ஒண்ணுதான் சார் முழுமையான தீர்வு. தமிழக மக்களுக்கு முழுமையான விடியல் கிடைக்கணும்டா. இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அமர்ந்தவுடன் இதுக்கெல்லாம் முழுமையாக தீர்வு கிடைக்கும். முதலமைச்சருக்கு என்ன பயம், ரொம்ப பயந்துட்டாரு சார். அவர் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ புலம்ப விட்டாங்க தேசிய. இப்ப மோடிஜி வர்றாரு, அடிக்கொருக்கா வர்றாரு, அமித்ஷாஜி வர்றாரு, அண்ணன் எடப்பாடியார் ஊரா 184 தொகுதிக்கும் போயிட்டார். மக்கள் வெள்ளத்துல இப்படி இதெல்லாம் போகும்போது நிறைய கட்சிகள் கூட்டணி சேர்ந்த உடனே மக்களும் இன்னைக்கு எதிர்ப்பு இந்த ஆட்சியை மாற்றணும்னு நினைக்கிறதுனால புலம்புறாரு. அந்த ஒரு சுடுகாட்டுல போய் நம்ம வடிவேலு போய் புலம்போல, ஐயோ தவிக்க விட்டாங்களான்னு அவர் என்ன சொல்றாருன்னு, நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு அவருக்கே தெரியல. ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல வேண்டியது பத்திரிகையில சொல்லணும், அன்னன்னைக்கு சொல்லிடணும் சொல்றாங்க. வேற ஒன்றும் நம்ம முதலமைச்சர் ஒன்றும் இல்லை. அவர் பயத்துல இப்ப நம்மளே தனியா காட்டுக்குள்ள போனோம்னு இருட்டுல போனா, யாராச்சும் நான் ஆம்பளை யாராச்சும் காட்டுக்குள்ள போறீங்க இருட்டுல, அது மாதிரி இருட்டு ஆகி போச்சு. இன்னைக்கு திமுக என்ற அரசு முடிய போகுது, அஸ்தமனமாக போகுது. உதயசூரியன் அஸ்தமான போகுது, அதனால பயப்படுறாரு. ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே ஒத்து வராதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. சரி, யார்கிட்ட சொல்லணும்? யார் கேட்கிறா? இப்ப யார் கேட்கிறா? காங்கிரஸ் தான் கேட்கிறாங்க. அப்ப காங்கிரஸுக்கு இவங்களே நேரடியா சொல்லியிருக்கலாம்ல.